காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். இல்ல பாத்தீங்களா எவ்வளவு ஒரு நல்லுள்ளம் கொண்ட நம்ம கட்டுமரத்தை இவ்வளவு கேவலமா பேசிக்கீங்க பாத்தீங்களா எல்லாரும். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக பாடுபடுற, அதாவது தன்னோட எதிரின்னு தெரிஞ்சும் அந்த எதிரிக்காக பாடுபடக்கூடிய தலைவரை இந்த அளவுக்கு ஈத்தரமா பேசிங்களா? அயோக்கிய பாவிகளா! நீங்க எத்தனை கோயில் ஏறினாலும் உங்களுக்கு அந்த பாவம் கழியவே கழியாரா? உண்மையிலே கலைஞரை வாய்க்கு வந்தபடிலாம் பேசினேன். கலைஞர் எவ்வளவு நல்ல ஒரு பத்தியாடா. இல்ல நம்ம இதை காதல கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வந்தது. அதாவது இது நடந்திருக்குமா நடந்தில்லையா அப்படின்றதெல்லாம் யோசிக்க தோணல. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வந்தது. அது என்னன்னாக்கா, ஏடா டேய் காமராஜரை இருக்கவே விட மாட்டேன், காமராஜரை நான் அரசியல்ல விடவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சவர் காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாராமா. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பச்சை கிளி வந்து லெட்டர் ஒரு பாத்திரிக்கையில ஒரு காமெடி, ஒரு வடிவேல் காமெடி, அதுல வந்து படிக்க தெரியாது நம்ம சரத்குமார் அப்படின்னு படிப்பாப்ல ஏசி போட்டு தரவும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி காமெடியா மக்கள் எல்லாம் லூசு போய் நினைச்சு திருச்சி சிவா பேசிட்டு இருக்காப்ல. இப்போ ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனை இந்த திமுக கொடுக்குதோ இன்டைரக்டா, இந்த எல்லா பிரச்சனையும் டைரக்டாக காமராஜர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஆட்கள் தான் மாறுவாங்க, அதாவது தலைமுறைகள் மாறும். கலைஞர் இருப்பாப்புல, ஸ்டாலின் வருவாப்புல, உதயநிதி வருவாப்புல, அடுத்து இன்பநிதி வருவாப்புல. இவங்க தான் ஆட்கள் தான் மாறுவாங்களே தவிர இவங்க எண்ணம் எல்லாம் ஒண்ணுதான். இவங்களை எதிர்த்து யாருனாலும் அவங்கள அழிச்சு மண்ணுக்குள்ள புதைக்கிறது மட்டும் தான் இவங்க என்ன. ஏன்னா சேம் பிளட் ஓடிட்டு இருக்கு எல்லாருக்குள்ளேயும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து யார் வந்தாலும் இவங்க அழிக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர ஏசி போடலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைம்ல, அதாவது கலைஞர் இருந்த டைம்ல காமராஜருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அந்த முரசொலி பத்திரிகையில் எந்த அளவுக்கு ஆபாசமா எழுதக்கூடாதோ அந்த அளவுக்கு கொச்சையாகலாம் எழுதுறாங்க காமராஜரை குறித்து. அன்னைக்கு காமராஜர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆரையும் அதே மாதிரி விமர்சிச்சிங்க, அதுக்கப்புறம் விஜயகாந்தையும் அதே மாதிரி விமர்சிச்சிங்க. இவங்க எல்லாரும் பெரிய தலைவர்கள், நல்ல மக்களுக்கான தலைவர்கள்னு பேர் எடுத்தாங்க. இன்னைக்கு அதே வரிசையில் தளபதி விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, விமர்சிக்கிறீங்க. நாளைக்கு அவரும் மக்கள் தலைவராக கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவார். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த ஒரு 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா அந்த காமராஜர் சர்ச்சை அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்குது. அது என்னன்னாக்கா, எம்பி திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு, காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் அவரால் தங்க முடியாது, அதாவது ஏசி இல்லாமல் இருந்தால் அவருக்கு அலர்ஜி ஆகிடுமா உடம்பு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர் இருக்கிற இடம் பூரா ஏசியாக போட்டு கொடுத்தாராமா கலைஞர். காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். இது மட்டும் இல்ல, அவர் சாவர நாள்ல, யாரு காமராஜர் சாகர நாட்கள்ல வந்து கடைசியா இறுதியா கலைஞரோட கையை பிடிச்சி நீதான்ப்பா இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருக்காருங்க. கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். இது மட்டும் இல்லைங்க, அவர் மேல கைது நடவடிக்கை வந்து மத்திய அரசு எடுக்கும் போது அவர் அப்ப திருப்பதிக்கு போக வேண்டிய சமயம் இருந்துச்சு. அந்த டைம்ல கலைஞர் அவர்கள் சொல்றாராம், அவரை திருப்பதிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இருக்க சொல்லி, இங்க இருந்தா தான் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் காப்பாத்தின காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது. இல்ல பாத்தீங்களா இவ்வளவு ஒரு நல்லுள்ளம் கொண்ட நம்ம கட்டுமரத்தை இவ்வளவு கேவலமா பேசிக்கீங்க பாத்தீங்களா எல்லாரும். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக பாடுபடுற, அதாவது தன்னோட எதிரின்னு தெரிஞ்சும் அந்த எதிரிக்காக பாடுபடக்கூடிய தலைவரை இந்த அளவுக்கு ஈத்தரமா பேசிங்களா? அயோக்கிய பாவிகளா! நீங்க எத்தனை கோயில் ஏறினாலும் உங்களுக்கு அந்த பாவம் கழியவே கழியாரா? உண்மையிலே கலைஞரை வாய்க்கு வந்தபடிலாம் பேசினேன். கலைஞர் எவ்வளவு நல்ல ஒரு பத்தியாடா. அதாவது ஒரு மனுஷன் செத்துடக்கூடாது, செத்துட்டாக்கா அந்த ஓலா கேபா ஓட்டி தள்ளுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதே நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்கு. அதாவது செத்து போனவர் ஏதும் சொல்லவா போறாரு, அதனால அடிச்சு விடு, எல்லாத்தையும் என்னென்ன முடியுமோ மொத்தத்தையும் அடிச்சு விடு. இப்ப அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷன், ஏரியா ஃபுல்லா எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார். நேத்து கூட ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்போ ஒருத்தன் செத்துட்டான்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் புழுவல்ல. முதல்ல கலைஞர் வந்து யாருக்கு எதிராக அரசியல் பண்ணாருன்னு திருச்சி சிவாக்கு தெரியுமா? தெரியல. யாரை வந்து நான் ஜெயிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தார் கலைஞர் தெரியுமா திருச்சி சிவாக்கு? தெரியல. கலைஞரோட முரசொலி பத்திரிகையில அவ்வளவு கேவலமா இந்த கார்ட்டூன் படத்துல காமராஜரை வரைஞ்சி அவ்வளவு கொச்சையா பேசினவரு கலைஞர் அவர்கள். இதெல்லாம் திருச்சி சிவாக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா?
இவங்க சொன்னாங்கல்ல, அதாவது கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவருக்கு யாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏசியா போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சுதந்திர போராட்டத்தப்போ ஒரு கைது நடவடிக்கை காமராஜர் மேலே எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த டைம்ல காமராஜர் வந்து ஒரு காட்டுக்குள்ள தங்குற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதையும் நான் சொல்றேன், ஆதாரத்தோட இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சமயத்தில் காட்டுக்குள்ள என்ன காடு ஃபுல்லா ஏசி போட்டு கொடுத்தாரா கலைஞர்? அப்ப அலர்ஜி வராதா காமராஜருக்கு? 2 மாச காலம் காட்டுக்குள்ள போய் லைட் இல்லாம எதுவும் இல்லாம கொசு இதுக்குள்ள தங்கி இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடுகின்ற மன துணிவும் உடல் தெளிவும் இருந்த காமராஜருக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாதுன்னு சொன்னா இவனை கீழ்பாக்கத்தை தான் கொண்டு வச்சாரு. இது மட்டும் இல்ல, நம்ம வள்ளல் பாரி இருக்காரு இல்லையா, கலைஞர் கருணாநிதி இருக்காரு இல்லையா, அந்த கலைஞர் கருணாநிதி வள்ளல் பாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காமராஜர் சுகர் பேஷண்ட், அவருக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல், அந்த டிபி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு போனாக்கா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லு, உள்ளே அனுமதிகள்லாம் பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி கொடுமைகள் செஞ்சவர் இவர் ஏசியா போட்டு தள்ளிட்டாராம் இவரு. அடுத்த உருட்டு என்னன்னா, சாகரப்ப கையை பிடிச்சி ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீ தான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு கையை பிடிச்சி சொன்னாருன்னு சொன்னாங்கல்ல. கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். அவர் சாவறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வெளியிலேயே வரலையாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அவர் சாவறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து நம்ம வேலுச்சாமி அவர்களை பார்த்துருக்காப்புல, ஒரு 2-3 நாள் முன்னாடி வேலுச்சாமியை பார்த்துருக்காப்புல, இந்த மாதிரி காலெல்லாம் வீங்கி போச்சு நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்ல எந்த ஒரு சொத்தும் இல்லாம, ஒரு சொந்த வீடு இல்லாம, எதுவுமே இல்லாம வெறும் பாக்கெட்ல 120 ரூபா காசோட செத்து போன ஒரு தலைவரை இந்த மாதிரி கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி 2G ஸ்பெக்ட்ரம், அந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாத்துலயும் ஆத்து மணல் கொள்ளை எல்லாத்தையும் பண்ண தலைவரோட வந்து ஒப்பிடுறீங்க. இந்த தலைவர் அவருக்கு உதவி பண்ணாருன்னு சொல்றீங்களா? இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்கலாம், அதாவது அவரு சாகும்போது கையை பிடிச்சி சொல்லன்றதை நீ பாத்தியா அப்படின்ட்டு. நான் பார்க்க தேவையில்லை, நீ பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், அது சொன்னா உனக்கே தெரிஞ்சிடும். சாகரப்ப காமராஜரோட சட்டப்பையில 120 ரூபா காசு இருந்திருக்கு. கலைஞர் போய் பார்த்திருந்தாருனாக்கா அது 120 ரூபா காசு இருந்திருக்குமா? ஏன்னா நம்ம ஆட்களை பத்தி தெரியுமே, சும்மா கை கொடுத்தாலே மோதிரத்தை உருவுருவாங்க. அப்படி இருக்கும்போது சட்டப்பையில 120 ரூபா விட்டுருப்பாங்களா? நான் கேட்கிறேன். அப்போ அந்த 120 ரூபா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப கலைஞர் பார்க்கலன்னு அர்த்தம். அது எவ்வளவு ஒரு எளிமையா வாழ்ந்த ஒரு நபரை இப்படி ஒரு அயோக்கிய பட்டம் கட்டுறீங்க அப்படின்னாக்கா, ஏண்டா இதெல்லாம் நியாயமாடா, அடுக்குமாடா? நான் கேட்கிறேன். ஆமா, நாங்க என்ன அயோக்கிய பட்டம் கட்டிட்டோம்? நாங்க நடந்த விஷயத்தை தானே சொன்னோம் நாங்க அப்படின்னாக்கா, டேய் நீ சொல்றதே அயோக்கியத்தனம் தான்டா. இந்த அயோக்கியத்தனத்தை நாங்க அவருக்கு பண்ணோம் அப்படின்னாக்கா அப்ப இது அயோக்கிய பட்டம் தானே. இது திமுக காரனை வீட்டுக்குள்ள விடுறதும் திருடனை வீட்டுக்குள்ள விடுறதும் ஒண்ணுன்னு சொன்ன நபர் அவரு போய் திமுக காரங்கிட்ட போயிட்டு ஏசி போட்டு கொடுக்கறத அனுமதிச்சு வாங்கிட்டு போறா. நான் கேட்கிறேன். அதாவது காமராஜர் அவர்கள் தொடர்ச்சியாக கருணாநிதியால கொடுமைகள் அனுபவிக்கப்பட்டாரு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி வந்து சமூக ஊடகத்துல பேசுறாங்க, இந்த மாதிரி இழிவுபடுத்துறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு, எடுத்து நம்ம போட்டுறோம். அன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் கிடையாது, முரசொலி பத்திரிகையில் எவ்வளவு கேவலமா வரைய முடியும் அந்த அளவுக்கு கேவலமா காமராஜரை வரைஞ்சி அது ரொம்ப கொடூரமா பண்ண இந்த ஒரு நபர் வந்து காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரா? என்ன புனித பட்டம் கட்ட பாக்குறீங்களா? கருவாட்டுக்காரியின் மகன் இழிவுபடுத்தி பேசினவர் வந்து இப்ப புனித பட்டம் கட்டுறீங்களா நீங்க? என்ன ஜோக் கட்டுறீங்களா? இல்ல, நிஜமா எனக்கு ஒரே விஷயம் தான், கலைஞர் கருணாநிதி மேல திருச்சி சிவாவுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. செத்து போன மனுஷனை இந்த தேரையில் திருவிழா விட்டா மாதிரி அவரும் செத்து போயிட்டாப்புல, சமாதியில் அடக்கம் ஆயிட்டாப்புல, அவரை கொண்டாந்து நடுத்தேரில் விட்டு போறவரெல்லாம் செத்தும் நாறுகிறது கட்டு மரங்கிற மாதிரி போறவரெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் கருணாநிதி புகழ. தம்பி நீ நினைச்சவளே வருவா. ஏண்டா அவர் ஏதோ ஊழல் பண்ணாப்புல, எல்லாரும் சொன்னாப்புல, பல பேர் வயிற்று அடிச்சாப்புல, இல்லைன்னு சொல்லலை சரியா, ஏதோ செத்து போயிட்டாப்புல, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த தலைமுறை வந்துருச்சு, அவங்கள வச்சு பேசினாக்கா செத்து போன நடுத்தரில் விட்டு போற வரவெல்லாம் லைட்டா கொஞ்சம் கலாச்சிக்கோங்க என் தலைவரை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அவர் மேல உங்களுக்கு என்னங்க காண்டு உங்களுக்கு? அப்படி மிஸ்டர் திருச்சி சிவா அவர்களே, அவர் பாவங்க கலைஞர் கருணாநிதி செத்துட்டாரு, அவர் ஏதோ ஊழல் பண்ணாரு, மக்களை வாழ வச்சாரு, மக்கள்லாம் அவர் வீட்டு மக்களை சொல்றாரு, அவர் வீட்டு மக்கள்லாம் நல்லா செட்டில் பண்ணி நல்லா வாழ்ட்டாங்க, எல்லாரும் நல்லா சூப்பரா இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல. இப்போ அவர் இறந்து போயிட்டாரு, இப்போவும் மக்கள் திருப்பி தோண்டி அவரோட பாசலாம் எடுத்து காரி துப்புற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றீங்க அப்படின்னாக்கா அப்போ உண்மையிலேயே திருச்சி சிவாக்கு அவர் மேல செம்ம காண்டுன்னு அர்த்தம். இல்ல நம்ம இதை காதல கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வந்தது. அதாவது இது நடந்திருக்குமா நடந்தில்லையா அப்படின்றதெல்லாம் யோசிக்க தோணல, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வந்தது. அது என்னன்னாக்கா, ஏடா டேய் காமராஜரை இருக்கவே விட மாட்டேன், காமராஜரை நான் அரசியல்ல விடவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சவர் காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாராமா. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பச்சை கிளி வந்து லெட்டர் ஒரு பாத்திரிக்கையில ஒரு காமெடி ஒன்று, வடிவேல் காமெடி, அதுல வந்து படிக்க தெரியாது நம்ம சரத்குமார் அப்படின்னு படிப்பாப்ல ஏசி போட்டு தரவும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி காமெடியா மக்கள் எல்லாம் லூசு போய் நினைச்சு திருச்சி சிவா பேசிட்டு இருக்காப்ல. இப்போ ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனை இந்த
திமுக கொடுக்குதோ இன்டைரக்டா, இந்த எல்லா பிரச்சனையும் டைரக்டாக காமராஜர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஆட்கள் தான் மாறுவாங்க, அதாவது தலைமுறைகள் மாறும். கலைஞர் இருப்பாப்புல, ஸ்டாலின் வருவாப்புல, உதயநிதி வருவாப்புல, அடுத்து இன்பநிதி வருவாப்புல. இவங்க தான் ஆட்கள் தான் மாறுவாங்களே தவிர இவங்க எண்ணம் எல்லாம் ஒண்ணுதான். இவங்களை எதிர்த்து யாருனாலும் அவங்கள அழிச்சு மண்ணுக்குள்ள புதைக்கிறது மட்டும் தான் இவங்க என்ன. ஏன்னா சேம் பிளட் ஓடிட்டு இருக்கு எல்லாருக்குள்ளேயும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து யார் வந்தாலும் இவங்க அழிக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர ஏசி போடலாம் கொடுக்க மாட்டாங்க. காமராஜர் உயிரோட வரமாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் ஓலா கேப் ஓட்ட முடியுமோ எல்லா கேபையும் ஓட்டிருக்காங்க பாத்துங்க. ஓலா கேப். எனக்கு என்னன்னா கர்ம வீரர் காமராஜர், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவரையே கொண்டாந்து தெருவில் விட்டாங்க அப்படின்னாக்கா அப்ப அம்பேத்கர், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இனி வரும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட வேண்டியதான் எல்லாத்தையும் மேடையில. சிம்பிள் கான்செப்ட்டுங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது இவங்க அப்பாவுக்கு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா புனிதர் பட்டம் கட்டணும். அப்போ புனிதராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அயோக்கிய பட்டம் கட்டினா மட்டும்தான் இவங்க அப்பா புனிதராவாரு. அதுவும் இவங்களுக்கு அயோக்கியனா மாறினது யாரு? கலைஞரால தான் இவங்க, கலைஞரால தான் அவங்க அப்படின்னு பண்ணாத்தானே இவருக்கு புனிதர் பட்டம் கட்ட முடியும். ஏண்டா எவன் யோகிய எவன் அயோக்கியன்ற வித்தியாசங்களோட எங்களுக்கு தெரியாது இல்ல. அதாவது ஏசி போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பச்சை கிளி காமெடியில வர மாதிரி வேற எவனா ஒரு பாமர மக்களை ஏமாத்தனா பரவாயில்ல. ஒரு மேடை போட்டு இத்தனை மீடியா முன்னாடி பேசுறேன்னா அப்ப கேட்கற எங்க எல்லாரும் லூசு போய் நினைச்சிட்டு இருக்கே நீ. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம் போடவே இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இழுக்கு. அதாவது கலைஞரால தான் வந்து காமராஜர் வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் பார்த்து ஏசி போட்டு கொடுத்தா காமராஜர் உயிர் பிழைச்சாருன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கணும். இன்னைக்கு காங்கிரஸோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், அக்கா ஜோதிமணியாக இருக்கட்டும், எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. கண்டனத்தோட விடக்கூடாது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் இனி வரக்கூடாது அப்படின்னாக்கா கூட்டணியை விட்டு விலகு. சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்துல எடப்பாடி பயங்கர கிரேட்டுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், இவங்க யாரையாவது கொச்சைப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்னாக்கா சும்மா விட மாட்டார். அதுக்கான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாரு, விமர்சிச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கினாதான் உங்களோட கூட்டணின்னு சொல்லிட்டு பண்ணாரு. நயினார் நாகேந்திரன் வர வச்சார்ல. அதனால எடப்பாடி அவர்கள் கிரேட். உண்மையிலேயே சொல்றேன். உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க, அதாவது நமக்கு இப்போ வந்து பிராண்டாக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா காமராஜரோட முகம் எல்லாருக்கும் மைண்ட்ல வரும். காங்கிரஸ் கட்சினாலே காமராஜர் இருந்த கட்சிப்பா அப்படின்னு ஒன்று வரும்ல. அந்த கட்சிக்கு ஒரு இழுக்கு மாதிரி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு போது கண்டிப்பா சொல்றேன் கூட்டணியை விட்டு விலகு. அவங்களுக்கு வந்து நம்ம எது பேசினாலும் பரவாயில்ல, கூட்டணி கட்சிக்காரன் என்ன பண்ற போறான் அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்காதீங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதாவது கலைஞர் இருந்த டைம்ல காமராஜருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அந்த முரசொலி பத்திரிகையில் எந்த அளவுக்கு ஆபாசமா எழுதக்கூடாதோ அந்த அளவுக்கு கொச்சையாகலாம் எழுதுறாங்க காமராஜரை குறித்து. அன்னைக்கு காமராஜர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆரையும் அதே மாதிரி விமர்சிச்சீங்க, அதுக்கப்புறம் விஜயகாந்தையும் அதே மாதிரி விமர்சிச்சீங்க. இவங்க எல்லாரும் பெரிய தலைவர்கள், நல்ல மக்களுக்கான தலைவர்கள்னு பேர் எடுத்தாங்க. இன்னைக்கு அதே வரிசையில் தளபதி விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, விமர்சிக்கிறீங்க. நாளைக்கு அவரும் மக்கள் தலைவராக கண்டிப்பா ஒரு நாள் மாறுவார். உண்மையிலேயே திருச்சி சிவா அவர்கள் மேடையில் பேசுனதுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு காமெடியா இல்ல. ஆனா இதுக்கு முட்டு கொடுக்குற இந்த உடன்பிறப்புகள் இருப்பாங்கல்ல, அதுவும் நம்ம குறிப்பா கேமரா சப்பி இருப்பான் பாத்தீங்களா, அவன் பேசுனது தான் ரொம்ப காமெடியா இருக்கு. நீங்களே கேளுங்களேன். நம்ம திருச்சி சிவா எம்பி இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவரு கருத்து கூட தெரிவிக்கல, பெருந்தலைவரை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்கல, விமர்சனம் பண்ணல, கொச்சையா எதுவும் பேசல, நடக்காத விஷயத்த பேசல, இருக்கிறத சொன்னார், அவ்வளவுதான். அதாவது காமராஜர் இழிவுபடுத்தி பேசல, இல்லாத விஷயத்தை பேசல, கொச்சையாக பேசல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்பி சொல்றேன், கேமரா சப்பி சொல்றானே, காமராஜர் வந்து கலைஞர் போட்ட பிச்சையில தான் வாழ்ந்தாருன்னு சொல்றதே கேவலம் இல்லையா? நான் கேட்கிறேன். இல்லாத ஒரு விஷயத்தை இறந்து போனவனா ஏதோ சாட்சி சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா கேபா ஓட்டினே தப்பு இல்லையா? இதுக்கு பேர் இழிவு கிடையாதா? கல்வி கண் திறந்த காமராஜர் எங்க, நீங்க எல்லாம் எங்க? அவர் கால் தூசி ஈடாடிவீங்களா நீங்க எல்லாம்? அவருக்கு நீங்க ஏசி போட்டு கொடுத்தா ஓலா கேப் ஓட்டுறீங்களா? நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நீ பேசாத நிப்பாட்ட முடியாது. ஏன்னா வாய் உங்களுது, நீங்க என்ன வேணா பேசலாம், கேட்கிற காது எங்களுதுன்றதை கொஞ்சம் யோசிச்சுட்டு மட்டும் பேசுங்க. அதே மாதிரி அடுத்த தடவைலாம் பேசும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்துட்டு பேசுங்க. இப்போ நம்ம பேசுறோமே, இதனால கலைஞர் எவ்வளவு பாதிக்கப்படுவாருன்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசுங்க. ஏன்னா மக்களுக்கு திருப்பி ரீகேப் ஆகுதுல, அவர் எவ்வளவு ஊழல் பண்ணாரு, என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிடும்ல மக்களுக்கு. அதனால யோசிச்சுட்டு பேசுங்க தயவு செஞ்சு. அதுவும் காமராஜர் கிட்ட போய் போட்டிக்கு பத்தியா வேற லெவல்ரா நீங்க அப்பா.